நீ தப்பு பண்ணதால மட்டும்தான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா உன்னை ஒரு ஆளா கூட கன்சிடர் பண்ண மாட்டேன். என்ன செய்வே எப்படி செய்வே எனக்கு தெரியாது. நான் உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள ட்ரபிள் ஷூட் பண்ணி எல்லா ப்ராப்ளம் சரி பண்ணி எனக்கு அனுப்புற. இல்லனா என்ன பண்ணுவ? எம்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணி என்ன வேலைய விட்டு தூக்கிடுவியா? உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். டேலண்ட் ஆனவங்க இப்படி பொறுப்பு இல்லாம போக மாட்டாங்க. தான் வேலையில ஒரு சின்ன தப்பு கூட வரக்கூடாதுன்னு கரெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீ பயந்து ஓடுறதுல இருந்தே உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன லெவல்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன் டேலண்ட் பத்தி எனக்கு தெரியும். நீ எனக்கு சர்டிபிகேட் கொடுக்காத. அம்மா அவசரப்படாதீங்க. எம்டி வந்ததும் பொறுமையா பேசிக்கலாம். இல்ல, இவன மாதிரி ஒரு சாட்ஸ் கிட்ட என்னால ஒர்க் பண்ண முடியாது. நான் சார் கிட்ட சொல்லி வேற ப்ராஜெக்ட மாத்திக்கிறேன். நில்லு. ப்ராஜெக்ட மாத்திக்கிட்டாலும் நீ இதே பிரான்ச்ல தான் ஒர்க் பண்ணணும். தினமும் மூஞ்ச பாக்குறத விட பெரிய டார்ச்சர் வேற எதுவுமே இல்ல. நீ இருக்கிற இந்த இடத்துல கண்டிப்பா என்னால ஒர்க் பண்ணவே முடியாது. சார் ப்ளீஸ் நில்லுங்க. எம்டி இல்லாத நேரத்துல வெளியில போகாதீங்க, தப்பாயிரும். என்னை தடுக்காதீங்க செந்தில். எம்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க சார். நான் சொன்னதெல்லாம் உன் மனசுல வச்சிருக்கல? வச்சிருக்கேன் சார். உனக்கு சேர வேண்டிய அட்வான்ஸ் கிடைச்சிருச்சுல? கிடைச்சிருச்சு சார். மீதி தொகை காரியத்தை முடி, வீடு தேடி வரும். ஓகே சார். சொல்லிட்டீங்கல்ல, முடிக்காம விட மாட்டேன். உடனே கிளம்பு. யாரு கண்ணையும் பற்றக்கூடாது. ஜாக்கிரதை. என்ன? கவலைப்படாதீங்க சார். கை வந்த கலைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியோட ஃபோன் பண்ணுறேன். சரி, நான் வச்சிடுறேன். சார் சார் என் பொண்ணு இந்த ஸ்கூலில் படிக்கிறா. அதான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லை சார், ஸ்கூல் டைமில் நாங்கள் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல சார். என்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நான் கொடுத்துறேன் சார். இல்லை சார், ஆஃபீஸ் போகணும் நான். இந்த டைமில் கொடுத்துட்டு போனால் பொண்ணையும் பார்த்த மாதிரி இருக்கும், அதான் வந்தேன். சார் இல்லை சார், கிளாஸ் டைமில் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் மேடம் எங்களை திட்டுவாங்க சார். லஞ்ச் பேக்கை என்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நானே கொடுத்துட்றேன். பேர் எழுதிருக்கீங்கல்ல? எழுதிருக்கேன். நான் கொடுத்துறேன். கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துறேன் சார். அப்போ உள்ள போக முடியாது. சரி, ஓகே. பசங்களா, இங்கே விளையாடிட்டு இருங்க. மிஸ் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? நான் உன்னை பிடிச்சிட்டேன், நீ என்ன பிடி. நீ ஓட, நான் பிடிக்கிறேன்.
போதும் விளையாடுனது போதும் எல்லா கிளாஸ்க்கு வாங்க 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 அத அங்கேயே போட்டு வா வாங்க அமர்த்தா இங்க வாடி. நம்ம எல்லாருமே மெயின் கேட் வழியா தானே ஸ்கூலுக்கு வருவோம். ஒரு அங்கிள் காம்பவுண்ட் மேல ஏறி குதிச்சு உள்ள வந்தாடி. திருடன் தான் செவரை ஏறி குதிச்சு வருவாண்டி எங்க அப்பா சொல்வார். அப்படின்னா அந்த அங்கிள் திருடனா? தெரியலடி. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? வா கிளாஸ்க்கு போலாம். இல்லடி, அந்த அங்கிளை பத்தி பூஜா மிஸ் கிட்ட சொல்லலாம். வா. வேணாண்டி, கிளாஸ்க்கே போலாண்டி. இல்லடி, என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லணும். மிஸ் சொல்லியிருக்காங்க, மறந்துட்டியா? நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லலைன்னா மிஸ் கோச்சுப்பாங்கடி. பயப்படாம வாடி போலாம். நான் உன் கூட வரலடி, எனக்கு பயமா இருக்குடி. நான் கிளாஸ்க்கு போறேன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? அடி சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ஊதா சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். மிஸ் 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 மாதவி, என்னம்மா இந்த நேரத்துல கிளாஸ்க்கு போகாம இங்க வந்துட்டு இருக்க? உங்களை பார்க்க தான் வந்தேன் மிஸ். என்ன பார்க்க வந்தியா? என்ன விஷயமா? நானும் கலையும் கிரவுண்ட்ல விளையாண்டு இருந்தோம் மிஸ். அப்போ ஒரு அங்கிள் ஸ்கூல் காம்பவுண்ட் மேலே ஏறி குதிச்சு வந்துட்டாரு.
என்னது? என்ன சொல்ற மாதவி? உண்மையாவ சொல்ற? ஆமா மிஸ். உங்க முன்னாடி தப்பா ஏதாச்சும் நடந்தா சொல்லணும்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கலையை கூப்பிட்டு கேளுங்க. அந்த ஆளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்ல மிஸ். அவன் நம்ம ஸ்கூல்ல வேலை செய்யறவனா? அந்த அங்கிளை நம்ம ஸ்கூல்ல பார்த்ததே இல்ல. சரி வா, போய் யாருன்னு பார்க்கலாம் வா. நான் கேண்டீனுக்கு போறேன், நீ வரியா? ம். மாதவி, நீ நல்லா பாத்தியா? அதான் இந்த வழியா தான் வந்தேனா? எஸ் மிஸ். சரி, நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போயிட்டாரு இவரு? சொல்லு சுமதி. இல்லடா, நான் வந்துருண்டா செல்லம். நான் அந்த வீட்டுக்கு போகல. இன்னைக்கு கண்டிப்பா அங்கதான் வரேன். நீ என்ன பண்ற? மீன் குழம்பு சாதம் செஞ்சு வை. நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா சாப்பிடுறோம். கட்டாயம் வருவேன். வருவேன்டா. கோச்சிடாரா செல்லம். போன் அடிச்சிட்டு இருக்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இரு அப்புறம் கூப்பிடு. ஹலோ, நான் பூஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க வேலையில நீங்க சின்சியரா இருப்பீங்கன்னு நம்பி தானே உங்ககிட்ட செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்தோம். ஆனா நீங்க இவ்வளவு அலட்சியமா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி பேசுறீங்க? எவனோ ஒருத்தன் நம்ம ஸ்கூல் காம்பவுண்ட் ஏறி குதிச்சு உள்ள வந்திருக்கான். செக்யூரிட்டிங்கிற பேர்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், அப்படி நடக்க சான்ஸே இல்ல மேடம். அப்போ நான் போய் சொல்றேனா? அப்படி சொல்ல மேடம். மேடம், நாங்க 4 பக்கமும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியல மேடம். அந்த லட்சணத்துல நீங்க ஸ்கூலுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. மத்த இடத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கும் ஸ்கூலுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. இதுல இவ்ளோ அலட்சியமா இருப்பீங்க? உள்ள வந்தவன் நல்லவனா இருந்தா நேரம் வந்திருப்பா. எகிரி குதிச்சு வந்திருக்கானா நிச்சயமா அவன் நோக்கம் தப்பா தானே இருக்கும். அதனால குழந்தைங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா பேரண்ட்ஸ்க்கு யார் பதில் சொல்றது? சாரி மேடம். உங்க சாரில எனக்கு வேண்டாம் சார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உள்ள வந்தவன 5 நிமிஷத்துல தேடி கண்டுபிடிச்சு என் முன்னாடி வந்து நிறுத்துறீங்க. சரி மேடம். ஆனா யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். குழந்தைங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயந்துருவாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவனை புடிச்சிட்டு வாங்க. ஓகே மேடம். யோ, மனுஷங்களையா நீங்க? என்னையா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு உள்ள வந்திருக்காயா? அதை கவனிக்காம தூங்கிட்டு இருந்தீங்களான்னு மேடம் என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்கயா. உங்களால தேவையில்லாம மேடத்துக்கிட்ட நான் பாட்டு வாங்க வேண்டியது இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க மிஸ். சார், கமிங் நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன் சார். ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றதுக்கு செலிபிரிட்டிஸ் யாரையாவது சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணலாமா சார்? பொலிட்டிஷியன்ஸ் யாரையாவது கூப்பிடலாமா சார்? வேணாம். சில்ட்ரன்ஸ்க்கும் பொலிட்டிஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சினி ஃபீல்ட்லேருந்து யாராச்சும் ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்களேன். ஓகே சார், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, கேரி ஆன். தேங்க் யூ. மிஸ், 1 செகண்ட் சார். வர சீஃப் கெஸ்ட்டுக்கு நாம தான் செக்யூரிட்டிலாம் கொடுக்கணும். அதனால் நல்லபடியாக பார்த்துங்க. ஓகே சார்.
எங்கேயா போயிருந்த? காம்பவுண்ட் பக்கமா ரவுண்ட்ஸ் போயிருந்தேன் சார். ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க யாராவது உள்ள வந்தாங்களா? அப்படி யாரும் பார்க்கலையே சார். சார் அப்படி வேற யாராவது வந்திருந்தா நிச்சயமா நம்ம கண்ணில் மாட்டிருப்பாங்க சார். நம்ம கண்ணில் மாட்டாம மேடம் கண்ணில் மாட்டிருக்காயா? அதான் இப்ப பிரச்சனையே. அவன் யாரு எதுக்கா உள்ள வந்தான்னு ஒண்ணுமே தெரியல. அவனால ஸ்டூடெண்ட்டுக்கு ஆபத்து வந்துருமோன்னு மேடம் பயப்படுறாங்க. அதுக்குள்ள நாம அவனை கண்டுபிடிச்சாகணும். இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். அவன் காம்பவுண்டுக்குள்ளதான் எங்க நின்னுட்டு இருப்பான். போய் தேடுங்க. பின்பக்கம் எல்லா பக்கம் போய் தேடுங்க. ஹலோ, This number is currently busy. Please try again later. ஆமாம்மா. யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு தெரியலையே. தாராளமா. இந்த இயரா? This number is currently busy. Please try again later. அப்படியா? இந்த இயர்ல முடியாதே. மாதவி வா போலாம். மாதவி நீ கிளாஸ்க்கு போமா. யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லிடாத. செக்யூரிட்டி அங்கிள் கிட்ட நான் சொல்லிட்டேன்ல, அந்த ஆளை அவங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரியா? அவர் எதுக்கு வந்தார் மிஸ்? நம்ம ஸ்கூல்ல இருந்து எதையாவது தூக்கிட்டு போயிடுவாங்களா இல்ல எங்களை தூக்கிட்டு போயிடுவாரா? சேச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ பயப்படாத. யாராவது ஒரு ஸ்டூடெண்டோட ரிலேஷனா இருப்பாரு. இந்த நேரத்துல கேட்டு வழியா வந்த விட மாட்டோன்னு செவரேறி குதிச்சு வந்திருப்பாரு. அந்த ஆளை நான் கண்டுபிடிச்சு விசாரிச்சுக்கிறேன். நீ போமா. சரி மிஸ். கன்ஃபார்ம் பண்ணி தரேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா. ஓகே சரி சரி ஓகே. ஓகே நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் பண்ணி தரேன். ஓகே பாய். கேரியன். யார் கேட்கறல? யார் கேட்கறல? செக்யூரிட்டி யார் கேட்கறல? செக்யூரிட்டி செக்யூரிட்டி யார் நீ? செக்யூரிட்டி செக்யூரிட்டி யார் தெரியல? செக்யூரிட்டி The subscriber is out of coverage. Please try again. யோ, பின்பக்கம் தேடுனியா? நல்லா பாத்தியா? யாருமே இல்ல சார். மேடம் மேல வாங்க. ஓகே மேடம். யோ, பின்னாடி போய் நல்லா தேடி பாரியா? சரிங்க சார். அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல மேடம், எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அவன் சிக்கிருவான். பேச
பேசாதீங்க, போய் சீக்கிரமா தேடுங்க. அப்படியே சாரை பார்த்து ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க, போங்க. சரி மேடம். யாருது